பிரம்மம் என்ற சச்சிதானந்தத்தை எப்போதும் இருக்கின்றதால் நித்தியம் எனவும், எதிலும் நீக்கமற நிறைந்துள்ளதால் பூரணம் எனவும், தன்னிகரில்லாமல் தான் மட்டும் இருப்பதால் ஏகம் எனவும், அனைத்திற்கும் மேலானதாக இருப்பதால் பரப்பிரம்மம் எனவும், முதற்காரணமாக இருப்பதினால் நிதானம் எனவும், ஆபாசமின்றி அடங்கியிருப்பதால் சாந்தம் எனவும், மூன்று காலங்களிலும் மாறாமல் இருப்பதினால் சத்தியம் எனவும், தனித்து இருப்பதினால் கேவலம் என்றும், மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருப்பதனால் துரியம் எனவும், விகாரமற்றதினால் சமம் எனவும், அனைத்தையும் அறிவதால் திருக்கு எனவும், எல்லா பிராணிகளும் புத்திகளிலும் ஏற்றதாழ்வு இன்று உரைகின்ற கூடஸ்தன் எனவும், காரியத்தில் இறங்காமல் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதனால் சாட்சி என்றும், அறிவாக இருப்பதனால் போதம் எனவும், களங்கம் பற்று இருப்பதால் சாந்தம் எனவும், விட்டுவிடாத லட்சணைய இலக்கியம் எனவும், என்றும் அழியாது இருப்பதனால் சனாதனம் எனவும், உணர்வில் காந்த உயிரை ஜீவன் என்றும் இருப்பதால் ஜீவன் எனவும், தத்பதம் மற்றும் துவம்பதம் என்ற வார்த்தைகளால் விளக்குவதால் தத்துவம் எனவும், எங்கும் நிறைந்து எதிலும் ஒட்டாத ஆகாசம் போன்று இருப்பதனால் இதனை விண் எனவும், ஜடமாக இல்லாமல் அறிவாக பிரகாசிப்பதால் ஜோதி எனவும், அகண்ட வஸ்துவாதலினால் ஆன்மா எனவும், பந்தம் இன்மையால் முத்தி எனவும், காலதேசம் கடந்து வியாபத்திருப்பதனால் விபு எனவும், காண்பதற்கு அரிதாக இருப்பதால் சூட்சுமம் எனவும், இவ்வாறு சத்தியானந்தத்தை பிரம்மத்தின் குணங்களை விவரித்து வேதம் அழைக்கின்றது. ஆகவே பிரம்மத்தை மேற்சொன்னபடியும் அழைக்கலாம்.